பெரிய ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. இந்த நம்ம தூத்துக்குடி எம்பி திமுக இருக்காங்கல்ல, எங்கள் அக்கா கனிமொழி, அவங்க பெரிய இந்த சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர். பழைய சர்வேக்கல்ல எங்கெல்லாம் இருக்குன்னு போய் சர்வே பண்ணவங்க. எந்த சர்வேக்கல்ல எப்படி இருக்கும், எவ்வளோ உயரம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவங்க. யார்? இந்த கனிமொழி எம்பி. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய கல் சர்வே கல் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. அடுத்த நாள் எல்லாம் இந்த திமுக ஊபிஸ் 200 ஊபிஸ், ஐயோ அக்காவே சொல்லிட்டாங்க, சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர் அக்காவே கனிமொழி சொல்லிச்சு, எவ்வளோ பெருசு, எவ்வளோ அகலம், எவ்வளோ சைஸு எல்லாமே அக்கா சொல்லிருச்சுன்னு சொன்னால் எல்லாம் சர்வேக்கல்னு உருட்டுனானுவோம். ஏன்னா பெரிய ஆராய்ச்சியாளர், சர்வேக்கல் ஆராய்ச்சியாளர் அக்கா கனிமொழி சொல்லிட்டாங்கன்னு. சரிடா இதனடா காலக்கொடுமைன்னு நாங்கள் நினச்சி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வர்றாரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர். அது சர்வேக்கல் இல்லைங்க, அப்புறம் அது கிரானைட்டு கல்லுனாரு. அவர் போட்டார் ஒரு போட்டு. ஏன்னா அவர் வாங்குற காசுக்கு எதிர்ட்டுக்கு சொல்லணும்ல. கிரானைட்டுனாலே கல், அது புரியும், நம்மளுக்கு அடிப்படை புரிதல் இருக்கு. அந்த மலையே கிரானைட்டு கல்லுனா சரி. முதல் அக்கா சொல்லியாச்சு சர்வே, முதல் நாள் அக்கா வழி, அப்புறம் அடுத்த நாள் வழக்கறிஞர். 3வது நாள் உருட்டுனானுவங்க, பெரும் உருட்டு. எங்கள் ஜோதி மிஸ்டர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, நோ அது சர்வேக்கல்லாம் சொல்ல முடியாதுன்னு. அடுத்த நாள் கிரானைட்டு கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது சமணர்கள் நைட்டு ஸ்டடிக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு லைட்டு எல்லாம் அப்போ கிடையாதுல்ல, சோலார் லைட்டு இந்த பவர் லைட்லாம் கிடையாதுல்ல, அதனால் அவங்க படிக்கிறதுக்காக அந்த இது கல்லில் வந்து தீபம் போட்டாங்கன்ட்டு. என்ன போட்டாங்க? தீபம் போட்டிருக்காங்க. சரி, முதல் நாள் சர்வேக்கல், அடுத்த நாள் கிரானைட்டு கல், 3வது நாள் சமணர்களுடைய தீபம் போட்டாங்க. அப்போ தீபம் போட்டாங்கிறத ஒத்துக்கிட்டான் இந்த அரசு, அப்படி தான் ஒத்துக்கிருச்சு. பரவாயில்ல சார், நாளைக்கு என்ன சொல்லிருப்பாங்க, நாளைக்கு அடுத்த நாள் போயிருந்தோம் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்கங்க நாங்கள் இருந்தோம். இந்த அரசு மாற்றி மாற்றி பேசி சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிருச்சு சார். அன்னைக்கு பெட்டிஷன் உட்பட 10 பேரை அனுமதிச்சு போய் தீபம் ஏற்றிட்டு வா சாமின்னா, சத்தம் இல்லாமல் போயிட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றிட்டு நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்திட்டு வந்திருப்போம். இவங்க அனுமதிக்காமல் கிட்டத்தட்ட எத்தனை கோடி செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியலங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு. அப்போ இந்துக்களுடைய உரிமையை, இந்துக்களுடைய வழிபாட்டு சுதந்திரத்தை நீ மதிக்க மாட்டேன் மிதிப்பேன்னு சொன்னால் இது எதுக்குடா இந்த அரசு?